அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் from Neet strategies in Tamil. கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ்ல கடந்த ஒரு சில நாட்களாக தொடர் போராட்டத்தில் நாங்கள் எல்லாருமே இறங்கியிருக்கோம். எங்களோட ஃபீஸை குறைக்குன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டியது இருந்தது. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்ட்ரி. அதாவது தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்குள்ள தான் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் 2020 மார்ச் அப்போ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம உயர்கல்வித்துறைக்கு அமைச்சகத்துக்கு கீழே இல்லை, சுகாதாரத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த செகண்ட் திங் இஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஹாஸ்பிட்டலும் காலேஜும் ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க. ஃபண்டிங் எப்படி சொல்றது, நிதி அதுக்காக ஒதுக்குவாங்க. அந்த நிதி எங்கிருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்தா வருது. நம்ம மக்கள் செலுத்துற வரிப்பணத்துல இருந்து தான் நம்ம காலேஜும் ஹாஸ்பிட்டலும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நமக்கு நிதிகள் வந்துட்டு இருக்கு, ஃபண்டிங் வருது. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. இதுவே ஐஆர்டியா இருந்தப்ப 2018க்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா ஐஆர்டில இருந்து நமக்கு காசு வந்துட்டு இருந்தது, ஃபண்டிங் வந்துட்டு இருந்தது. 2018க்கு அப்புறம் கம்ப்ளீட்டா கவர்மெண்ட்ல இருந்து வருஷம் பட்ஜெட்ல நமக்கும் கொஞ்சம் ஒதுக்குவாங்க. ஸோ கவர்மெண்ட்ல இருந்தா நமக்கு ஃபண்டிங் வருது. தமிழக சுகாதாரத்துறையில இருக்க காலேஜ்க்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஃபண்டிங். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இது எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க என்ன பண்ணோம்னா 2019 நாங்க ஜாயின் பண்ணதுல இருந்து பல போராட்டங்கள் ட்ரை பண்ணோம். அதே சமயம் டைரக்டாவும் இன்டைரக்டாவும் ஃபீஸ் ஏன் நமக்கு அதிகமா இருக்கு, ஏன் குறைக்காம வச்சிருக்காங்கிறதுக்கான ரீசன்ஸ் நிறைய தேடணும், நிறைய பேர்கிட்ட பேசணும். ஹெல்த் மினிஸ்ட்ரியில நிறைய அஃபிஷியல்ஸ் கிட்ட நாங்க போய் நல்லா பேசியிருந்தோம். அதுல முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, உங்க காலேஜ்ல ஐஆர்டில ஒர்க் பண்ற டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ்க்கான கோட்டா இருக்கு, டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ்ல அவங்களோட பசங்களுக்கான கோட்டா இருக்கு, அந்த கோட்டா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கான ஃபீஸ் நாங்க குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களும் திரும்ப கேட்டோம், கோட்டாக்கும் அந்த ஃபீஸுக்கும் என்னங்க சம்மதம் கேட்டப்ப அவங்களுக்கு அது எதுவுமே சொல்ல, கோட்டா இருக்கிறதால நாங்கள் ஃபீஸ் குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் திரும்ப வந்துட்டு இருந்தது. ஸோ எங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. இங்க இடத்துல யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதே இது அவங்க கிட்ட கேட்டப்ப மற்றபடி பிரச்சனை இல்லை, ஃபண்டிங் கவர்மெண்ட்ல இருந்தா வருது. ஆனா ஃபீஸ் ஏன் குறைக்க மாட்டோம்னா கோட்டா இருக்கு, அந்த ஒரு கோட்டா ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல கோட்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இஃப் யூ அனலைஸ் திங்ஸ், இஎஸ்ஐ கோயம்புத்தூர்னு ஒரு காலேஜ் இருக்கு நம்ம கோயம்புத்தூர்ல, இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர்னு. அந்த காலேஜ்லயும் இஎஸ்ஐ ஐபி வார்டுக்காக 20 சீட்ஸ் இருக்கு கோட்டால இருந்து. அவங்க இஎஸ்ஐ கோட்டாக்காக சீட்ஸ் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் கோட்டா இருக்கு. ஆனா ஃபீஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் மாதிரி 13,600 per term. ஒவ்வொரு வருஷமும் நார்மல் மெடிக்கல் காலேஜஸ்ல ஃபங்க்ஷன் ஆகிற எல்லா விஷயம் தான் அங்கேயும் நடக்குது. கோட்டாவும் இருக்கு, நார்மல் ஃபீஸ் வச்சிருக்காங்க. ஆனா எங்க காலேஜ் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் மட்டும் கோட்டா இருக்கு, அதனால ஃபீஸ் குறைக்க மாட்டோங்கிற வாதத்தை அவங்க முன் வச்சாங்க. அண்ட் மோர் தென் தட் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ரீசெண்டா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ராஜமுத்தையா மெடிக்கல் காலேஜ்லயும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் தாண்டி போராட்டம் நடத்தி சக்சஸ்ஃபுல்லா அவங்களுக்கு ஃபீஸ் குறைஞ்சிருச்சு. இதில் நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு சொல்கிறேன். ராஜமுத்தையா மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் மெடிக்கல் மட்டும் கிடையாது, நமக்கு எம்பிபிஎஸோட சேர்த்து பிடிஎஸ் இருந்திருக்கு, அதே சமயம் நர்சிங் இருந்தது, அதோட ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஜி ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்க. ஸோ இது ஒவ்வொன்றும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் எ ஹியூஜ் பாப்புலேஷன். ஸோ நான் ஏன் இந்த விஷயத்தை உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன்ஸில் ரொம்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ஃபீஸ் கொடுக்க முடியுதுன்னா கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் எல்லாமே கவர்மெண்ட் சைட் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் எல்லாமே இப்போ கவர்மெண்ட்ல தான் இருக்கு. ஒரு நார்மல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நீங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எந்த காஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. ஆன் த அதர் ஹேண்ட் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ்ல ஒன்லி 400 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்க இருக்கோம், 4 பேட்ச் மட்டும் தான். ஸோ பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோர்ஸும் எக்ஸ்ட்ரா கிடையாது, பிஜிஎஸ் கிடையாது, பிடிஎஸ் எதுவும் கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய சுமையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா நாங்கள் கவர்மெண்ட் எல்லாமே கவர்மெண்டைஸ் ஆயிடுச்சு. ஸோ கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் இருக்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் குறைக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஜஸ்ட் அவங்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். நார்மலான உரிமை தான் நாங்கள் கேட்குறோம், எங்கள் உரிமையை நாங்கள் கேட்டு போராடுறோம். ஸோ அவங்களே பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். பட் எங்களோட உரிமை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். எங்களோட உரிமை கிடைக்கிற வரைக்கும் எங்களோட அறவழி போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் கடைசி வரையிலும். ஸோ நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களோட பிரைம் ரெக்வஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட், சீஃப் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர் அண்ட் ஹெல்த் செக்ரட்டரி அவர்களுக்கு மற்ற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல வாங்குற ஃபீஸ் மாதிரி எங்க மெடிக்கல் காலேஜ்ல ஃபீஸ் வாங்குற மாதிரி ஆர்டர் போடுங்க சார். அதுக்காக நாங்கள் ரொம்ப காத்துட்டு இருக்கோம். எங்களோட உரிமையை நீங்க எங்களுக்கு கொடுப்பீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ உங்ககிட்ட கொடுத்துக்கிறோம். தேங்க்யூ, நன்றி.